சார் 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 நம்ம ஹீரோவை காணோம் சார். என்னடா சொல்கிறீங்க? இந்த லேமா வீட்டில் பார்த்தீங்களா? பார்த்தாச்சு சார், அங்கே இல்லை. சேக் வீட்டில் அங்கே தான் சார் போயிட்டுருக்கோம். சார் அங்கே இல்லை சார். என்னடா நீங்கள்? டே டே கொஞ்சம் இரு, அப்படியே ஒரு 180 டிகிரி திருப்பி பார்ப்போம். இந்த இருக்காங்க நம்ம ஹீரோ. சரி சரி, இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ரொம்ப டைம்லாம் இல்லை, வாங்க பார்ப்போம் இவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு. என்னடா கிளப்புக்கு வெளியே நிற்கிற பவுன்சர்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோஸ். மூஞ்சிலாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது, பயந்துடாதீங்க. நம்ம ஹீரோ இவர் தாங்க லெமான். இவருக்கு பெரிய ஹீரோன்னு ஆசைங்க, ஆனால் சான்ஸ் கிடைக்காதனால வாழ்க்கையிலே பார்ட் டைமாக நடிச்சுட்டு இருக்காரு. இவர் தாங்க இந்த கடைக்கே பாஸ். கொஞ்சம் அவசரம் போல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இவர் தாங்க இந்த கடைக்கே. ஆர்டர் இருக்கா? 5 ரொட்டியா? நான் சொன்ன நல்லா இருக்காது, நீங்களே பாருங்க. எடுத்துக்க ரொட்டி ஜனாய். ஓகே. நம்ம அடுத்த ஹீரோ சேக். தினமும் அண்ணாச்சி கடையில் காலங்காலத்தில் கடை சட்டரை திறக்கிற மாதிரி இவர் தாங்க இந்த ஆஃபீஸ்க்கு எப்போதுமே முதல் என்ட்ரி. ஃபில்மிங்னா உசுறு, ஆனால் படித்தது என்னவோ ஐடி. அதனாலேயே என்னவோ இந்த கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்காரு. இவருக்கு பாஸ் கிட்ட பாராட்டு வாங்கலைன்னா ஒரு நாள் தூக்கமே வராது. இவன் தாங்க என்ன நியூட்டன் தியரி, டார்வின் தியரி மாதிரி என்ன சேர்ந்து ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னோவேஷன் கண்ட்ரியில் சேர்ந்து இவன் வாங்குற பல்பை பாருங்களேன். அதோட இவன் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. காலேஜில் தான் பல்ப்னா வீட்டில் போய் அவனோட கார் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு அதுலேயும் பல்ப். என்னடா என் கார்டு இப்படி பண்ணி வச்சிருக்க? அதுலேருந்து இவன் எந்த காரையும் தொடுறது இல்லைங்க. இவன் தாங்க ஆலன். இவனை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சார் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சரி பயபுல ரொம்ப கெஞ்சுறான், வாங்க இவனையும் பார்த்துடலாம். இவன் இன்ட்ரோவை பார்த்து யார் இவனை திருடு நினச்சிடாதீங்க. இவனுக்கு பார்க்கணும்னா ரொம்ப உசுறு. அதாங்க அங்கே எங்கேயும் குரங்கு மாதிரி தாவுறது. பாருங்களேன், மற்றவங்களை பற்றி துளி கூட கவலை இல்லைங்க. அடுத்ததா நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இளம் பட்டதாரி இன்டர்வியூன்ற பேர்ல பண்ற கூத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அது வந்து ஹலோ வாங்கிட்டேன். என்னடா அவ்வளோ விட்டு சொல்கிறேன், நம்மளே இன்டர்வியூ பண்ணிக்கணுமா? சரி மச்சான் விட்டே அவன் பேசுகிறேன், அப்புறம் பேசுகிறேன். சார் எஸ். ஓ சீரியஸாக ஆசைப்பட்டீங்களோ? சார் சாரி சார். இவன் பார்க்காத இன்டர்வியூவே இல்லை, பார்க்காத ஆஃபீஸ் கதவும் இல்லை, ஏன் இவர் வாங்காத துப்பும் இல்லை. மொத்தத்தில் இவருக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. ஏதோ வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் போய் சுற்றி பார்க்குறதாங்க என் வேலை. நான் பாருங்க இவன் டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஃபீல்டு இருந்தாலும் இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறது இந்த ஃபீல்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரோடு தாங்க. பொழுது விழிஞ்சதுலேருந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு இந்த மொக்க பசங்களோட தொலை. தம்பி இல்லைங்க, முதல்ல தூக்குங்க தம்பியை தூக்குங்க. நம்ம மேல தப்பு. ஏதோ இங்கிலீஷ்ல போட்டுருக்கு பாரு. மிஸ்டர் ஷேக். என்ன டேட்டு வீட்டில் உனக்கு கார் லோனு. ஐயோ உங்கள் பேமெண்ட் போதும். ஐயோ இவன் ஒருத்தி ஒரு இங்கே இருக்க மாட்டான். ஷேக் ஷேக் பேபியா? ஹூஸ் த பேபி டியூட்? என்ன பிரச்சனை கேட்குறேன்ல? பணம் தானே பிரச்சனை. பணம் தானா? ஷேக் ஒரு ஐடியா சொல்லடா. Morning, boss. Shake. Boss. What is that? Oh, you no. Nache. Boss. Come to back again. போச்சுடா செத்தண்டா. இருக்கிற பிரச்சனை இவன் ஒன்னா நோயின்னு கத்திக்கிட்டு மனசனாவா உள்ள ஃபர்ஸ்ட் நைட் தான் போல போய் முடிய போகுது அதெல்லாம். ஐயோ ஹாய் மச்சி. டேய்
என்னடாச்சு? அதுவும் சொல்லலடா, பணம் தான்டா பிரச்சனை. வீடு வாங்கியிருந்தால லோன் வர கட்டி 3 மாசமாச்சு. நேற்று வர காடிக்கு என்ஜின் ப்ராப்ளம், அது வேற சர்வீஸ் விட்டுருக்கேன், காசு இல்லை. இதுக்கு இடையில ஆளு வேற ஐஃபோன் வாங்கி கொடு, ஷாப்பிங் காசு இல்லை, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு காத்தெல்லாம் காசு இருக்கிறோம் தானே பண்ணேன்னு. சரி விட்றா, நீ நம்ம சொல்கிறோட சொன்னீங்க, சொல்லு. ஒரு ஐடியா. ஓகே, இதான் ஃபுல் செல் ஃபோன். இது காட்டி உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போ. ஆல் தி பெஸ்ட். நான் வேற விஷயமா பேச வந்தேன். மாணிக்கவா, இது ஃபுட்ஸால் தரணுமாண்டா, டிசம்பரில் வருது, 10,000 வெள்ளி தரேங்கடா. இந்த ஃபுட்சாலு ஜெயிக்கிறது எல்லாம் நடக்கிற விஷயமாடா? ஏன்டா நடக்கிற விஷயமா பேசுங்கடா. மச்சான், யாரையாச்சும் அடிச்சுட்டு ஓட சொல்லி வரேன். அவனுக்கு அதான்டா தெரியும். ஃபுட்ஸல்லாம் எப்படி மச்சான்? பேசாதீங்கடா, 10,000 வெள்ளி தரேங்கடா. நம்ம டெய்லி ட்ரெயினிங் பண்ணுவோம், 3 மாசம் டைம் இருக்கு, கண்டிப்பா அவன் சொல்றான்ல, உனக்காண்டி நம்மளாம் போறோம், சரியா? என்ன மச்சான்? ஓகே அப்படியே பேசுவோம். கொய்யால சாப்பாடுல இருக்கான். எங்கடா உன் தீமு? இங்க வர வழியில ஆக்சிடென்ட், ஃபுட்ஸா கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. சரி வாங்கலாமா? வாங்கலாமா? போமா. ஏய், அங்க பாருங்கடா, பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க கோச் போய் கேட்டு பாப்போம். கோச்? ஐயோ கடவுளே, மாட்டிக்கிட்டோமா? நம்ம நினைச்ச ஒரு கோச்சா? சார், உங்க டீமோட ஃப்ரெண்ட்லி போலாமா? யாரு நீங்களா? ஃபுட்ஸால என்ன தெரியுமா? என்ன ரோட் ஒருத்தர் வேற நினைச்சீங்களா? போதும் சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல உங்க டீமை வர சொல்லுங்க. ஐயோ சீ, சின்ன பையன் அவங்களுக்கு போய் 10-1. ஐயோ, நிலச்சாலே கேவலமா இருக்கு. இந்த லட்சணத்துல தோணுமாண்ணா? டேய் என்னடா? ஐயோ டேய், நம்ம ஏன் இந்த எமோஷனல் ஏகாம்பரத்தை கோச்சை எடுத்துக்கிற கூடாது? நாங்க ஏதாவது தப்பா பேசுனா எங்களை மன்னிச்சுக்கிறோங்க. நீங்க எவ்வளவு நல்ல கோச்சுன்னு உங்க டீமை பார்த்தாலே தெரியுது. அதனால எங்க டீமையும் உங்களால கோச் பண்ண முடியுமா? நீங்க எல்லாம் நல்லா தான் விளையாடுறீங்க. I think you just need a bit changes, training mentally and physically to perform better. நாங்களாம் ஒரு டோர்னமெண்ட்ல போந்திருக்கோம், அதில் ஜெயிச்சு ஏதாவது சாதிக்கலான்னு இருக்கிறோம். ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா கோச், நாங்க மாற தயாரா இருக்கோம். அப்படின்னா ட்ரைனிங்ல பார்ப்போம். நான் வந்துட்டான் நம்ம கீப்பர். வந்துட்டு இதுல ஹெட்ஃபோனு, கண்ணாடி, நடைய பாரு, நான் பாத்துக்கிறேன் அவனை. Hi coach, how are you? Hey, you late man. Push up 50. I'm not late. I'm not late. My work finished late. What can I do? I dress change. Traffic jam. I don't need training. I'm power. Hey, do 100. 100 ra. Hey, when did I push up? Hey, push up தெரியாதடா. Bumping man. Oh, bumping ah. Shaba. Now it's me. ஓவரா பில்ட் பண்ணா இப்படிதான். டேய், என்னடா சிரிக்கிறீங்க? தென்றா என்ன சர்ச் கோ கோ கோ. ஐயா கோச், உன்னால முடியும். கோச் போ ட்ரை பண்ணு. கோச் கோ கோ. ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் பாருங்க. பாயிண்ட் அப்படியே ஷேக் த பாஸ் பண்ணு. பாஸ். Come on, day, it's ready. டேய், பாஸ்ரா. என்னால கோல் போட முடியும். நான் பாஸ் பண்ணோம். Play for the team, not for fame. ஒன்னா முடியாது, நான் சொன்னா முடியாது. ஒன்னா முடியாது, நான் பூராது. எத்தனை வாட்டி Good try. Don't give up. கோல் போடுறது தான் வேலை. இதே ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணா கோல் நமக்கு தான், வெற்றியும் நமக்கு தான். ஓகேயா? ஷேக். எதை பத்தி நம்ம பேசணும்? டிஃபென்சிவ் கோச். ஷேக், ஷேக். அட்டாக்கிங்கா? பிளேஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார், அழகா இருக்கு, வியூ நல்லா இருக்கு. ட்ரெயினிங் சொல்லி எங்க கூட்டி வந்திருக்கீங்க ஐயா? உங்க மைண்ட் செட் என்ன தெரியுமா? மைண்ட் செட்டா? பிரியாணி செட்டே கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சார் மைண்ட் செட்டு? ஸ்விமிங் தெரியுமா? தெரியாது. சார் தள்ளி விட்டீங்க. Come on. ட்ரை பண்ணு. சார் You can do it. என்ன சார் திரும்பி தள்ளி விட்டீங்க? என்னால முடியல சார்.
இப்ப நீ எப்படி சொந்தமா நீச்சல் பண்ணி வந்த? எல்லாமே மைண்ட் செட் தான். உன்னால முடியும், உன்னால நினைச்சா முடியும். நான் விளையாட பார்த்தேன். யூ ஹேவ் கிரேட் ஸ்ட்ரெயின் இன் யுவர் ஹெட் மேன். உங்களுக்கு தெரியாதா? பாலிவுட்ல சல்மான்டா, இங்க சுலைமான் கோச். பாருங்க. இந்த பந்தா மட்டும் போதும்டா உங்களை அழிக்கிறதுக்கு. என்ன கோச் பந்தான்னு சொல்றீங்க? Oh my god, this is confident coach. இப்ப பாருங்க என்னோட பாடி பவரை. பிரதர், இதான் கான்ஃபிடென்ட்டா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டோமோ? இந்தா இதை உனக்கு தாஸ் புடி. ஃபீல் பண்ணாத. எதுலையுமே பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம். உன்னோட மைண்ட் திங்கிங் ஃபோக்கஸ் 100% கேம்ல தான் இருக்கணும். அது எப்படி கோச் ஃபோக்கஸ் பண்றது? லைஃப் உள்ள பிரச்சனை எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணது கோச். லைஃப்ல பிரச்சனையே இல்லாம இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைஃப் ஸ்மூத்தா போகும்ல. பிரச்சனையா? ஒவ்வொரு தடையும் உனக்கு பிரச்சனை வர போகும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நீ துணிஞ்சு நிக்கிறீல்ல, அதான்டா உன வளர வைக்குது. மற்றவங்க பத்தி எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா நீ? மத்தவங்க சொல்றீங்களா? மத்தவங்க எனக்கு லைஃப் கொடுத்தாங்க, மத்தவங்க சோறு போட்டாங்க. இல்ல என்னோட வாழ்க்கையில ஒண்ணுமே நானா செதுக்குறது கோச். டேய் நீ சாப்பிடுற சோறு வேணா உன் கூட இருக்கிறவங்க போட்டிருக்கலாம். ஆனா அதை விதைச்சது உனக்கு தெரியாத ஒருத்தவன் தானே. போங்க சார், சும்மா வளர்க்கிட்டு நீங்களும் உங்களோட தத்துவமும். Bro, are you okay? Come on, get up. அவனுக்கு மாமனா மச்சானா ஹெல்ப்ல அவனுக்கு மனுஷனை மதிக்க கத்துக்க. Guys, இன்னைக்கு தான் ட்ரைனிங் கிடைச்சுனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல மாறதுக்கு நேரம் வரும். உங்களுக்கு இதான் நேரம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு வேணாலும் கனவு காணுங்க, ஆனா எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கிறேங்க. டீம் ஒர்க்ஸ் மேக் த ட்ரீம் ஒர்க்ஸ். நான் என்ற வார்த்தையை நாம்னு மாத்துங்க. Here is small gift for all of you. Good luck for your life. Thanks coach. ஈஸி கொடுத்ததுக்கு. ஃபுட்சாலுக்கு இதான் வழியாடா? தெரியலன்னு சொல்ற வேஸ்ட் போட்டுரும். I got a waste man. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல அந்த ரோடு கொஞ்சம் ஏமா இருக்கு. எப்படி போவோம்? மச்சான் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிருப்போம். ஏற்கனவே லேட் ஆச்சு. என்னடா வேலை உனக்கு? இடத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்குடா. சுச்சூறு வருது. ஃபுட்சால் லேட் ஆச்சுடா. அப்புறம் ட்ரைனிங் பண்ணலாம் வேஸ்டா போயிடும். வா போலாம். கொஞ்ச நேரம் என்னடா தேடுற? டேய் என்னோட கேப்டன் ஆமா நீங்கடா. அதே மச்சி தேடுற? நீ ஏன்டா மாட்டேங்க? அண்ட கூட ஏன்டா சைலா இருக்க போட்டுக்கிட்டேன்டா. சார் டேய் குண்டா என்ன அவரீங்க? கூட்டி போறேன். See, why mudra? You are number 52 wait outside. டேய் என்னடா இடம் இது? ஃபுட்சால் சொல்லிட்டு வேற எங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்க? இப்ப சொல்ல போறியா இல்ல நாங்க பேசிட்டு கிளம்புவா? சொல்லுடா. டேய் எங்கேயுமே போயிடாதீங்கடா, பயமா இருக்குடா. நான் சொல்றேன் இரு. சரி, நான் அன்னைக்கு ஃபுட்சால் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு கொடுத்தேன்ல. ஐயோ இல்ல ஃபிளாஷ் பேக் வரையாடா? ஏகே முட்டிக்கு நிக்குதுடா. முடியல. சரி சொல்லு என்னது? ஃபுட்சால் ஃபார்ம் காமிச்சல. அதுக்கு முன்னால நான் என்னோட ஆஃபீஸ் மேட் சனுசை மீட் பண்ணேன். அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்ல. ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்ல, அதோட பார்ட் டைமா டைமண்ட் கடத்துறேன். டைமா? இந்த முறை எனக்கு பதிலாக நீ போற. டேய் என்னடா சொல்ற? நானா? எனக்கு இந்த ஓவியத்தை ரொம்ப ரிஸ்கான வேலையை தெரியுதுடா. டேய் பணது கருப்போ சிவப்போ வெள்ளை எத்தனை முறைனா இருக்கலாம், ஆனால் வேலி ஒன்று தான். பணம் நம்ம கிட்ட இருக்கணும், அவ்வளோதான். அது எப்படி வந்துச்சுலாம் கேள்வியே இல்லை. சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே குட், நம்ம மீட் பண்ணுறோம். நான் உனக்கு கேஷ் தரேன், அதை எடுத்துகிட்டு போய் டான் சமோசா பாரு. அங்கே நடக்கிற பார்த்துலாம் பயந்துடாத. கேஷ் கூட உனக்கு டைமண்ட் தருவோம். அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போய் மிஸ்டர் வானை பாரு. மிஸ்டர் வான் பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஃபுட்சால் இல்லையாடா? உன் விஷயத்துக்கு ஏன்டா எங்களை கூட்டிட்டு வந்த? போலீஸ் அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டா ரொம்ப பயமா இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போ. கூட போனா டவுட் இருக்காதுல்ல. ஆளுங்களை என்னடா சொல்லிட்டு கூட்டிட்டு போவ? ஒரு ஐடியா. ஓகே, இதான் ஃபுட்சால் ஃபார்ம். இது காட்டி உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போ. இப்ப நீ காசுக்காண்டி பண்ற இந்த தப்பு உன்னை வாழ்நாள் பூரா இந்த மாதிரி பண்ண வச்சிருந்தா ஷேக். 52 coming inside. கூப்பிடுறாங்க. டேய், நாங்களாம் வரல, நீ போடா. போறேங்க. இருக்கு. உள்ளே போ. சார். Yes, ma'am. Check this diamond. Perfect, sir. சார் கேஷ் எப்படி சார்? Okay, only checking. Cash there. சார் இங்கே வந்து கேஷ் வாங்கிக்க சொன்னாங்க சார்.
காசுலாம் தர முடியாது தம்பி. வேணா இங்க ஜூஸ் இருக்கு, ஜூஸை குடி. இல்லைங்க ஸ்பெஷல் சூப் இருக்கு, சூப்பை குடிச்சு எடுத்து கால் பண்ணி போயிட்டே இரு தம்பி. சார் அப்படியே சொல்லுங்க சார், கேஷ் வருங்க சார். கிளம்புது சொல்றேன்ல. வேணா அங்க 2 பஞ்சிங் பேக் இருக்கு, அது கேளு தம்பி. யாரோட பேசும் தம்பி. 2 பஞ்சிங் பேக் சொன்னா ஒண்ணுதான் இருக்கு சார். காசு தரம் சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க சார். அவங்க நம்பாத தம்பி, நீ மேல போ, பாஸை பாரு. போ. பாஸ் பாஸ் சீக்கிரமா டேய், எனக்கு வருதுடா பாஸ். யாரா நீ? பாஸ் டெய்லி முடிச்சிடேன், காசு கொடுக்காம இருக்கான் பாஸ். சரசிதான் சொன்னா இங்க வந்தா 1000 காசு கொடுப்பீங்கண்ணே. அவன் சொன்னா மேல வந்துருவியா நீ? அந்த பஞ்சு பேக்கான தான் மேல வர சொன்னார். நேத்து வந்து நீ மேல அதுக்கு என்கிட்ட வந்து காசு கேக்குறியா? டேய் போடா. டேய் இங்க எவனோ கட்டி போட்டுட்டேங்கடா. உள்ள ஏதோ தப்பு நடக்குது. வாடா மாய். வந்துட்டேன். டேய் வெளிய சரக்கு வந்திருக்கு, பேருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்றது பாஸ்? முடிச்சிரு. இருக்குடா இவங்களுக்குலாம். டேய் முடிவு. Take care of that. Alright boss. Guys, don't give up. கைஸ் கோச் சொன்னா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவர் சொன்னதால இப்பதான் யூஸ் ஆக போகுது. இது நம்மளோட டோர்னமெண்ட். இருந்து தப்பிக்கிறதா நம்மளோட கோல். இவங்க தான் நம்மளோட ஓப்பனன்ட். திஸ் இஸ் our final game. டேய் அசால்ட்டா நினைச்சுக்கிறாதியே. மாட்டணும் ஆப்புதான். பிளான் வெல், தப்பிச்சிடலாம். ஓகே கைஸ் மணி 12. நம்ம வந்து சாப்பிடவே இல்லை. அவங்க சைஸை பார்த்து இதுக்கு ஒன்று தாங்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் see. நான் சாப்பிடுறேன்டா, நீ அப்புறமா சாப்பிடு. டேய் என்னடா நீ? சரிடா நான் சாப்பிடுறேன். சாப்பிடு. டேய் சத்தம் போடாதீங்க, சாப்பிடுறோம்ல. நீ சாப்பிடு தம்பி. எங்க ஓடுற? மன் ஷேக் பாக்கெட்ல சாமி சாவியை காணோம்டா. எனக்கும் காடி இருக்கு. டேய் அங்க நிக்கிறீங்க, சீக்கிரம் வேகமா போடா. டேய் எத்தனை பேர் வெளியில இருக்கீங்க? நீ வெளியே நிக்கிறியா? இல்ல நான் வந்துட்டேன். டேய் எப்படி எஸ்கேப் ஆவணும் இவங்க? துரத்துறேன் அவனை. காடி ஓடும் தம்பி. உங்களுக்கு எப்படி செஞ்சீங்க? ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ப்ரொடியூசர் தேடி இருக்கும்போது இவன்ட்டு மாட்டிக்கிட்டேன். What the hell happened to me? என் லைஃப் இந்த அளவுக்கு மோசமாக போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ஸ்கூலில் நான் ஒரு சாக்பீஸ் கூட தெரிஞ்சதில்லை. ஆனால் இப்போ நான் ஒரு டைமண்ட் ஸ்மக்லர். ஆமாடா டகல்டி மண்டியா, இது மட்டும்தான் இருக்குதா இல்ல வேற எதுவும் சொல்லி கொடுத்துருக்கானா உன் ஃப்ரெண்டு? ஏன் இப்படி இருக்கிற அதிக பிரசிங்கத்தனமா? சாரி கைஸ், உங்கள் ஃபீல்ஸ் எனக்கு புரியுது. உங்களை தேவையில்லாமல் இந்த பிரச்சனை எழுதுட்டேன். சன்ஸ் இப்படி பண்ணுவோன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்படி தான் நிறைய பேர் வச்சு சேராங்க போல. அவங்க தகைட்லாம் நம்மளை மாதிரி பசங்க தான்டா. தம்பி நீங்க வா, என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு. நீ டைரக்ட் பண்ணுறியா? டேய் நீ ரொம்ப இமோஷனலாக இருக்க. மறுபடியும் தப்பா போயிட போகுது. பார்த்து நிதானமாக முடிவெடு. நான் கூலாக தான்டா இருக்கேன். இனிமேல் நம்ம ரூட்டே வேற. நம்ம யாருன்னு இப்போ நம்ம காட்டணும். அப்படி என்ன கதை வச்சிருக்க? நம்ம கதைடா, துணிஞ்சு சேரு. நல்லா இருக்க பேரு. நம்மளுக்கு நடந்ததெல்லாம் நான் படமாக எடுக்க போகிறேன். இனிமேல் யாரும் தப்பான வழியில் போகக்கூடாது. ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்டா. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இந்நேரத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள், துரோகம் பண்ணுறவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம். ஸோ பேலன்ஸை துரிஞ்சு செல் பார்ட் 2ல பார்க்கலாம். அண்டில் தட் ஜாக்கிரதையாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். செம்மையாக மாட்டினான். கையில் டைமண்ட் கிடைச்சோன்னே இவனை முடிச்சிடலாம். 20K நம்மளுக்கு தான். மிஸ்டர் ஒன், போலீஸ் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, இந்த முறை கை மாற்றுறதுக்கு ஒருத்தனில் ஒரு டீமே கிடச்சிருக்கு. இந்த முறை டீலிங் ஸ்மூத்தாக முடியும். கெட்டவன் நானா?